ஓகே, ஆக்சுவலி கிளாஸ் ரெக்கார்ட் பண்ணல. ஓகே, சரி பார்ப்போம். இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரெசிஸ்டன்ஸ் விச் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த எல்ன்றது லென்த், ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விச் இஸ் ஆல்சோ இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் பை த ஏரியா அப்படின்றோம். ஸோ ஆக்சுவலி இது ஸ்மால் ஏரியா, ஸ்மால் ஏ. ஓகே, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸுக்கு ஃபார்முலா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் விச் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த லென்த் அண்ட் இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ஏரியா அப்படின்னு சொல்லியும் இது வந்து நமக்கு நல்லாவே தெரியும், ரைட்டா? ஸோ இப்போ இங்க பாருங்க, இதை ஃபர்தரா இந்த ப்ரொபோஷனாலிட்டி ரிமூவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? we need to add some constant, ரைட்டா? ஸோ அப்போ இங்க வரக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா r equal to rho into l by a. ரோன்றது என்னப்பா? வாட் இஸ் ரோ? யாருக்கா தெரியுமா? Resistivity. எஸ், ரோன்றது வந்து பார்த்தீங்கன்னா which is called as resistivity, ரைட்டா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு இதுதான் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? ரெசிஸ்டன்ஸ்க்கு திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா ரெசிஸ்டன்ஸ் கால்குலேஷனுக்கு, சரிங்களா? ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, ரெசிஸ்டன்றது என்னது? which is indirectly proportional to the conductance. ஓகே, ஸோ அப்போ இங்க பாருங்க, கண்டக்டன்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஓகே, கண்டக்டன்ஸ் ஈக்குவல் டு 1 அப்பான் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இதில் சம் ஃபார்முலாஸ் வரும், ஸோ அதை கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அது ஈஸி தான். ஸோ அதை பேஸ் பண்ண கொஷின்ஸ் டேரெக்டாக யூஸ் பண்ணுவோம். வேல்யூஸ் கொடுத்துட்டு கண்டக்டன்ஸ் எவ்வளோ, கண்டக்டிவிட்டி எவ்வளோ, ரெசிஸ்டிவிட்டி எவ்வளோ, ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ, அந்த மாதிரி நமக்கு கேட்பாங்க. ஓகே, ஸோ இந்த கண்டக்டிவிட்டி இருக்கு இல்லையா, இந்த கண்டக்டிவிட்டி கிடையாது, கண்டக்டன்ஸ் வந்து என்னன்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் இஸ் ரெப்ரசென்ட் அஸ் ஜீப்பா. ஓகே, ஸோ கிளாரிஃபுல்லாக இருங்க. ஸோ அதோட கண்டக்டன்ஸ்னா என்ன, கண்டக்டிவிட்டினா என்ன, ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, ரெசிஸ்டிவிட்டினா என்ன, அதுக்கான நோட்டேஷன் என்ன அப்படின்றதெல்லாம் தெளிவா கேர்ஃபுல்லா படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதில் கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க, சரிங்களா? ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்தரா பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ 1 minute, இதை ஃபர்தரா இந்த ஈக்குவேஷனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதலாம். ஸோ இப்போ கண்டக்டன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி தெரியும். கண்டக்டன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜி விச் இஸ் 1 அப்பான் ரெசிஸ்டன்ஸ் இல்லையா. ஸோ இதை நான் என்ன பண்ணலாம், இது என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதலாமா? ஸோ இப்போ ரெசிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா ஆல்ரெடி நமக்கு தெரியும். ரெசிஸ்டன்ஸ்ன்றது என்னது? ரோ இன்டூ எல் பை ஏ அப்படின்றோம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்து டினாமினேட்டரில் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால அப்போ ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? ஜி ஈக்குவல் டு ஓகே ஏ பை ரோ இன்டூ எல். ஓகேவா? இது கரெக்டா? ஸோ இது புரியுதா? சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ் தான், ரொம்ப டிஃபிகல்ட்லாம் கிடையாது. ஸோ இதை நான் ஃபர்தர் எப்படி மாடிஃபை பண்ணி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி ஈக்குவல் டு இங்கே பாருங்க, ஜி ஈக்குவல் டு 1 அப்பான் ரோ ஓகே இன்டூ ஏ பை எல் அப்படின்னு எழுதலாமா? ஓகே, ஸோ இங்கே பாருங்க, இப்போ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1 அப்பான் ரோ இருக்கு இல்லையாப்பா. ஸோ இங்கே பாருங்க, நல்லா பார்த்துக்கோங்க, இந்த 1 அப்பான் ரோ இருக்கு இல்லையா, திஸ் இஸ் கால்டு கண்டக்டிவிட்டி. Okay, this is called conductivity. Okay, conductivity அது வந்து யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா காப்பா. சரி, என்னன்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பா. ஸோ அப்போ இந்த ஃபைனல் ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா ஜி ஈக்குவல் டு ஓகே 1 பை ரோன்றது தான் காப்பா, கேன்னு போடுறோம் அப்பான் ஏ பை எல்பா. ஓகே, ஸோ இது ஒரு ஃபார்முலா, கண்டக்டன்ஸ் ஜிக்கான ஃபார்முலா அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா. ஓகே, இது வந்து கண்டக்டிவிட்டி, சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்டிவிட்டி, அதர்வைஸ் வி கால்ட் அஸ் ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டக்டிவிட்டி ஓகே கண்டக்டிவிட்டி ஆர் நம்ம இது என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, கிளியரா? ஓகே, ரெசிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா என்ன,
அண்ட் கண்டக்டிவிட்டிக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? சரியா? இருங்க. கிளியர்? ஓகேப்பா. இப்போ பார்க்கலாம். இப்போ ஆக்சுவலி இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அந்த ஃபார்முலா கொடுத்துருக்கோம் ரெசிஸ்டன்ஸ்க்கு. which mean என்னது ரெசிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா என்ன? R equal to rho into L by A. ஓகேவா? rho into L by A. இது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? ஸோ இப்போ நீங்க சொல்லுங்க பார்ப்போம், இதோட யூனிட் ரெப்ரசன்டேஷன் நான் சொல்லியிருக்கேன். ஸோ பிசிக்கல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி யூனிட் ரெப்ரசன்டேஷன் விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த எல் பை ஏ இருக்கு இல்லையா? எல் பை ஏ இது மட்டும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல் பை ஏ வந்து சம்டைம் தி ரெப்ரசன்ட் அஸ் செல் கான்ஸ்டன்ட் பார்ட். செல் கான்ஸ்டன்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின்ஸ்லாம் இந்த மாதிரி கொடுப்பாங்க செல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா? சொல்லுங்கம்மா, இது டவுட்டா? இல்ல சார், கைப்பற்றுச்சு. ஓகே ஓகேம்மா. ஓகே. ரெசிஸ்டன்ஸ் இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓம். ரைட்டா? இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா வந்து ஓம். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்க லென்த் கொடுத்துருக்காங்க, அதாவது எல் பை ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? செல் கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிறோம். ஸோ எல் பை ஏ அப்படின்னும் போது எல்லோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட்டர். ரைட்டா? எல்லுங்கிறது என்னது? லென்த்து. ஸோ இதோட யூனிட் என்னது? மீட்டர். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏரியாவோட யூனிட் என்னது? மீட்டர் ஸ்கொயர். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிமைனிங் இருக்கக்கூடியது என்னது? இந்த ரெசிஸ்டிவிட்டி. இந்த ரெசிஸ்டிவிட்டிக்கான யூனிட் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ யூனிட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ த யூனிட் ஆஃப் resistivity okay என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் இன்டு மீட்டர். சாரி, ஓம் இன்டு மீட்டர். ஓகே, இதுதான் அதோட யூனிட். சரிங்களா? ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா, ஸோ அது சென்டிமீட்டரில் சொல்லியிருக்காங்க. ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் யூனிட்லாம் இம்பார்ட்டன்ட்பா, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓம் சென்டிமீட்டர் இன்வெர்ஸ். சரிங்களா? ஸோ இந்த யூனிட்டு, இந்த ஃபார்முலா, இது எல்லாமே கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகேவா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. ஸோ இப்போ இந்த கண்டக்டிவிட்டி இருக்கு இல்லையா? ஸோ அதாவது ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ், இதுக்கு யூனிட் கன்வர்ஷன் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதோட ஃபார்முலா என்னது? G equal to kappa into A by L. ரைட்டா? ஸோ kappa into A by L. ரைட். ஸோ இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஏரியாவோட யூனிட் என்னது? மீட்டர் ஸ்கொயர் இல்லையா? ஏரியாவோட யூனிட் வந்து மீட்டர் ஸ்கொயர் அண்ட் லென்த்தோட யூனிட் வந்து மீட்டர். ஓகே. ஸோ இங்கே இருக்கு இல்லையா காப்பா, இதோட யூனிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காப்பான்றது என்னப்பா? யூனிட் ஆஃப் கண்டக்டிவிட்டி. ரைட்டா? ஸோ காப்பான்றது வந்து பார்த்தீங்கன்னா விச் இஸ் யூனிட் ஆஃப், அதாவது கண்டக்டிவிட்டி. ஸோ இதோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கண்டக்டிவிட்டி இது வந்து ஓம் இன்வர்ஸ் இன்டு மீட்டர். சரிங்களா? ஸோ இது இப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம். அதர்வைஸ் இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் இன்வர்ஸ் இன்டு மீட்டர் இன்வர்ஸ். ஓகேவா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்களேன், ஓம் இன்வர்ஸ் இப்படின்னு நம்மளால ரெப்ரசன்ட் பண்ண முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓம் இன்வர்ஸ், ஓமோட சிம்பிளா ரெப்ரசன்ட் பண்ண முடியும் இல்லையா? ஓம் இன்வர்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, பி கேர்ஃபுல். ஸோ ஓம் இன்வர்ஸ் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. இங்கே பாருங்க, அதாவது ரெசிஸ்டன்ஸோட தலைகீழ் அப்படின்னு தான் சொல்றோம். ஸோ அப்போ இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி ஓம் இன்வர்ஸ் வந்து
சீமன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகே, சீமன். ஓகே, ஓமோட இன்வர்ஸ் தான் வந்து சீமன் அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓம் இருக்கு இல்லையா, ஓமை வந்து இப்படியும் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இப்போ ஓமுக்கு வந்து ஸ்பெல்லிங் என்ன, OHM அப்படின்னு சொல்லி இருக்கோம் இல்லையா. ஸோ இது வந்து திருப்பியும் எழுதுவாங்க எப்படி, MHO. அதாவது இன்வர்ஸ் அப்படின்றத அது தலைகீழ் தானே. ஸோ அதை வந்து இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க, MHO மீட்டர் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லி இப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுக்கு மொத்தம் 4 யூனிட் கன்வர்ஷன் இருக்கு பாருங்க. ஓம் இன்வர்ஸ் அதை வந்து சிம்பிளா கொடுக்கலாம். இதோட அதாவது ரெசிஸ்டன்ஸோட தலைகீழ் அப்படி, அதாவது ஓம் இன்வர்ஸை வந்து பாத்தீங்கன்னா சீமன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை வந்து MHO அப்படின்னு சொல்லி இப்படியும் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கப்பா. மொத்தம் இத்தனை யூனிட் கன்வர்ஷன் இருக்கு. இது வந்து இம்பார்ட்டன்ட், சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட், இந்த யூனிட் கன்வர்ஷன் ஃபார் கண்டக்டிவிட்டி பா, பிகாஸ் நமக்கு இதுல தான் அவங்க ப்ளே பண்ணுவாங்க, சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, கிளியரா? ஸோ அப்போ இங்க பாருங்க, இதோட யூனிட் அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓம் இன்வர்ஸ். ஓகே, கிளியர்? சரி, இப்போ இதை பேஸ் பண்ண மாதிரி ஒரு கொஷின்ஸ் நான் சொல்றேன். ஸோ அதை நம்ம பார்க்கலாம் இப்போ. ஓகேவா, இந்த ஃபார்முலாலாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 1 மினிட் நான் இப்போ காட்டுறேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதை பேஸ் பண்ணால் நமக்கு ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம், சரிங்களா. ஸோ இது வந்து கண்டக்டன்ஸ்க்கான ஃபார்முலா. ஓகே, ஸோ அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கான இந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன, கண்டக்டன்ஸ் என்ன. ஓகே, கிளியராப்பா? கிளியர்? எனி டவுட் இது வரைக்கும் இருக்காது, சரிங்களா. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம், சரிங்களா. ஸோ 1 மினிட் இருங்க, நான் கொஸ்டின் எடுத்து தர்றேன். சார் ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ்க்கு ஏன் ஓம் சென்டிமீட்டர் இன்வர்ஸ் போட்டுருக்கோம்? எங்கம்மா? ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ்க்கு ஏன் சார் ஓம் சென்டிமீட்டர் இன்வர்ஸ் போட்டுருக்கோம்? தேர்ட் ஸ்லைட்ல சார். ஓகே ஓகே ஓகேம்மா, ஓகே, இதை வரேன். இந்த கொஸ்டின் மட்டும் தான் எடுத்துட்டு வரேன். 1 மினிட். தேர்ட் ஸ்லைடு. இதுதான் நம்ம சொல்றீங்க? எஸ் சார். ஓகே ஓகே, ஆக்சுவலி இதில் ஒரு நிமிஷம் இருங்க, செக் பண்ண. சாரி. இதுக்கு வந்து இது ஆக்சுவலாக இதுக்கும்
ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, ஆக்சுவலி இதுக்கு வந்து இதுதான் ஓம், அதாவது ஓம் மீட்டர் தான்ப்பா, இது கிடையாது. சாரி சாரி, ஆக்சுவலாக இந்த ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ்னாலும் சேம் தான். ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விச் இஸ் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கும் இதுதான் ஃபார்முலா. சாரி சாரி, இப்போ வந்து ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ், ஓகே, ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா விச் இஸ் ஆல்சோ நோன் அஸ் என்னன்னா எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி. ஸ்பெசிபிக் இன்டென்ஸ் கிடையாது, ஸோ மாற்றி எழுதியிருக்கேன், சாரி சாரி. அதுக்கும் இதே யூனிட் தான். ஓகே சரி, இப்போ பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஷின், இதை பேஸ் பண்ண கொஷின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயரில் வந்து கேட்ட கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ் நான் எழுதிடுறேன். ஸோ எல்லாரும் நோட் எடுத்துக்கோங்க. ஸோ ஆன்சர் பண்ண போறீங்க, ஸோ கேர்ஃபுல். Okay, so if the specific conductance, okay, of the electrolyte, specific conductance of electrolyte is என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.2 ohm inverse centimeter inverse. Okay, so on the cell constant is எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.25 centimeter inverse. சரிங்களா? So the conductance என்னன்னு கேட்குறாங்க. So the conductance of the solution என்னன்னு கேட்டிருக்காங்க. So this is question. So option வந்து பார்த்தீங்கன்னா A வந்து 1.25 ohm inverse. Okay, so B வந்து பார்த்தீங்கன்னா 1.1 ohm inverse and C வந்து பார்த்தீங்கன்னா 0.8 ohm inverse. Okay, D வந்து 2 ohm inverse. Okay, this is first question. So இதுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. ஸோ மீன்வேல் நான் செகண்ட் கொஸ்டின் எழுதிடுறேன். சரிங்களா? இது வந்து சிஎஸ்ஆர் நெட்டில் 2017 கேட்டதுப்பா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்கு இல்லையா? ஸோ அடுத்தது செகண்ட் வந்துட்டு சார் ஆப்ஷன் சி சார். ஆப்ஷன் சி. ஓகே, ஸோ அதர்ஸ் எல்லாரும் உங்கள் ஆன்சர் வந்து குரூப்பில் ஆன்சர் எழுதிட்டீங்கன்னா குரூப்பில் அது போஸ்ட் பண்ணுங்கம்மா. ஓகே, இந்த ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் சேம். ஆக்சுவலாக இந்த ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ் specific conductance of the solution is okay and பார்த்தீங்கன்னா 0.176 ohm inverse centimeter inverse. சரிங்களா? so if the cell constant எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.225 centimeter inverse bar. Okay, the conductance என்னன்னு கேட்குறாங்க. the conductance. ஓகே, ஸோ இதுக்கு என்னென்ன ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்துட்டு
ஆப்ஷன் ஏ 1.449, ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்கன்னா 0.78 அண்ட் ஆப்ஷன் சி 0.045, ஓகே, அண்ட் ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா 0.431. ஓகே, ஆப்ஷன் சி அது ரிஸ்வானா சொல்லியிருக்கீங்க அண்ட் ஷாலினியும் சொல்லியிருக்கீங்க. ஓகே ஃபைன். ரிமைனிங் என்னாச்சு? உங்களுக்குலாம் என்ன ஆன்சர் இப்போ வந்துச்சு? நான் ஆன்சர் போட்டிங்கன்னா குரூப்பில் ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த 2 கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். சீக்கிரம்ப்பா, சிம்பிள் கொஸ்டின். ஸோ ஃபார்முலா பார்க்குறீங்க, டைரெக்டாக அப்ளை பண்ணுறீங்க. செகண்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி சார். ஓகேம்மா, ஓகே ஓகே, சூப்பர். புவனேஸ்வரி நீங்களும் 0.8 சொல்லியிருக்கீங்க. ஓகே, சூப்பர். ஓகே, கிளியர் தானே? ஸோ குரூப்பில் ஆன்சர் போட்டிருக்காங்க பாருங்க, அவங்க போட்டிருக்கிறது ரைட். ஓகேவா? ஸோ இதில் காம்ப்ளிகேட்டே கிடையாது, சிம்பிள் கொஷின். ஸோ பாருங்களேன் எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு. நான் அதுதான் சொல்கிறேன். ஸோ ஃபார்முலா மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற பட்சத்தில் அங்கே கொடுத்துருக்க வேல்யூஸ் என்னவா கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்க. ஆக்சுவலாக இது ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து டிசம்பர் 2017 அண்ட் செகண்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 2017. ரெண்டுமே 2017 தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, 2 கொஸ்டின்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணாதான் அந்த கொஸ்டின். ஓகேவா? ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டக்டன்ஸ் தானே கேட்டிருக்காங்க, ரைட்டா? கண்டக்டன்ஸ் கேட்டிருக்காங்க. கண்டக்டன்ஸ்க்கு ஃபார்முலா என்னது, அதாவது ஜி, ஓகே, ஈக்குவல் டு ஃபார்முலா என்னப்பா, கே இன்டு எல் பை ஏ, ரைட்டா? ஸோ இங்கே கேன்றது என்னது, வாட் இஸ் கே? கே என்னப்பா? கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, செல் கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கே. செல் கான்ஸ்டன்ட்ங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம், ஏ பை எல் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ 0.2, ரைட்டா? ஸோ செல் கான்ஸ்டன்ட் வந்துட்டு ஏ பை எல், அதை வேல்யூ பொறுத்த வரைக்கும், சரிங்களா? ஸோ அப்போ வந்து நமக்கு அப்பான் வந்துடும். ஸோ 0.25. ஓகே, அப்போ நமக்கு வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.8 ஓம் கிடைச்சிடும். புரியுதா? இதெல்லாம் ஆப்ஷன் சி. சி இஸ் த ஆப்ஷன். ஓகே, கிளியராப்பா? சரி 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 சரி. சார் வாய்ஸ் ஆடிபிளா இல்ல. கேட்கலப்பா. ஹலோ. இப்போ ஒரு 1 மினிட்டா தான் சார் கேட்கல. ஓகே 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 ஓகே, சரிப்பா சரிப்பா. ஓகே, இப்போ கிளியரா இருக்குல்ல? இப்போ ஓகே சார். ஓகே ஓகே.
சொல்லுங்க பாருங்களேன். L/A வந்து பாத்தீங்கன்னா செல் கான்ஸ்டன்ட், ரைட்டா? ஸோ அப்போ அவங்க செல் கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க, அதை டைரக்டா அப்ளை பண்றீங்க. ஸோ வில் கெட் த ஆன்சர். ஓகேவா? ஸோ கிளியரா? ஓகே. ஸோ ஆக்சுவலா காப்பாக்கு ஃபார்முலா வந்துட்டு இது என்ன அப்படின்னா கொஞ்சம் டைரக்டா எழுதிட்டேன். இங்க பாருங்க. ஸோ இதுக்கான ஃபார்முலா வந்து காப்பா ஈக்குவல் டு A/L. ஓகே. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அங்க கொடுத்திருக்க செல் கான்ஸ்டன்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா செல் கான்ஸ்டன்ட் அதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா L/A. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டாக என்ன பண்ணிட்டோம், ஸோ 0/25 அப்படின்றத நம்ம கீழே போட்டிருக்கோம். சரிங்களா? ஓகே. இதே போல் இந்த கொஸ்டினுக்கும் வேல்யூ அப்ளை பண்ணுங்க. அண்ட் இதுக்கு ஆப்ஷன் வந்து பி பா, இதுக்கு ஆப்ஷன் பி, இதுக்கு ஆப்ஷன் சி. சரிங்களா? கிளியரா? ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட்ராஸ் லா அதுக்குள்ளே போக போகிறோம். ஸோ இது எல்லாமே நம்ம 12லேயே படிச்சிருக்கோம். கோல்ட்ராஸ் லான்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேயே இருக்கு. அண்ட் நம்ம காலேஜ் ஸ்டடீஸ்லையும் பார்த்துருக்கோம், யூஜிலையும் படிச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரோ லைட் இருக்கு இல்லையா, எலக்ட்ரோ லைட்டோட கான்செப்டை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஓகே. அதை வச்சு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ வில் எக்ஸ்பிளைன் கோல்ட்ராஸ் லா. சரிங்களா? ஸோ இப்போ ஒரு பீக்கர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, லெட்ஸ் கன்சிடர். நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு பீக்கர் இருக்கு. ஓகே. ஸோ அண்ட் அஃப்கோர்ஸ் இதை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியே எக்ஸ்டர்னல் கனெக்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் கனெக்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதாவது ஆனோட் அண்ட் கேத்தோடாவும் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. ஸோ இப்போ பாருங்க, விச் மீன் இந்த இடத்துல ஃபுல்லாக நெகட்டிவ் சார்ஜ். ஓகே. ஸோ நெகட்டிவ் இது பாருங்க. ஸோ இந்த சைடு வந்து நெகட்டிவ், திஸ் சைடு. ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ். அந்த கான்செப்ட் அவ்வளோதான்ப்பா. அந்த எலக்ட்ரோட் கண்டக்டன்ஸ் ரெசிஸ்டிவிட்டி இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து அவ்வளோதான் கேட்பாங்க அதை பேஸ் பண்ணி. ஸோ மேக்ஸிமம் அதை தவிர்த்து கேட்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் அதை மட்டும் படிச்சுக்கோங்க. ஓகேவா? அதை கேர்ஃபுல்லாக தெளிவாக படிச்சுக்கோங்க. ஈக்குவேஷன்ஸ் அண்ட் யூனிட் கன்வர்ஷனில் வந்து தெளிவாக இருங்க. சரிங்களா? ஓகே, புரியுதா? ஓகே. இது நமக்கு தெரியும், இது நெகட்டிவ்ல கனெக்ட் ஆயிருக்கும், இது வந்து பாசிட்டிவ்ல கனெக்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ பேட்டரி நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுல வந்துட்டு இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் NaCl டிசோசியேட் பண்ணியிருக்கேன்ப்பா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே. NaCl டெஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே. இப்போ NaCl டிசோசியேட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ இந்த இங்க வந்து பாத்தீங்கன்னா NaCl வாட்டரோட லெவல் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ ஆட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இது ஏன்றதை தெளிவாக சொல்கிறேன் பின்னாடி. சரிங்களா? ஸோ இப்போ Na + Cl - அயான்ஸ் இருக்குது. ஓகே. Na + Cl - அயான்ஸ் இருக்குது. ஓகே. Na + Cl - அயான்ஸ். இன்னொரு நிமிஷம். Na + ஓகே. Cl - Cl - and Cl - ஓகேவா? ஸோ இது கிளியரா? இப்போ வாட்டர் இருக்கு. வாட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், NaCl டிசோசியேட் பண்ணியிருக்கேன்ப்பா. பி கேர்ஃபுல். இது கொஞ்சம் கிளியரா பாருங்க. ஓகேவா? இதை கொஞ்சம் தெளிவா பாருங்கப்பா. ஸோ இம்பார்ட்டன்ட். ஸோ நான் என்ன சொல்றேன்னு புரியும். சரிங்களா? சரிங்க பாருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரில் டிசோசியேட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கேன், வெறும் பேட்டரியில் இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. அஃப்கோர்ஸ் இது வந்து நெகட்டிவ் சார்ஜ், இது வந்து பாசிட்டிவ் சார்ஜில் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை
NaCl இருக்கு இல்லையாப்பா, NaCl அயான்ஸ். ஓகே, ஸோ இப்போ NaCl இருக்கு இல்லையாப்பா, இப்போ Na பிளஸ் Cl மைனஸ் இது இருக்கு இல்லையா, இதை நான் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர்ல டிசோசியேட் பண்ணும்போது நமக்கு இந்த படிச்சிருப்போம், இந்த ஹைட்ரேஷன் அயான் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ ஹைட்ரேஷன் அயான் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் படிக்கும் போது அதுல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த Na பிளஸ் Cl மைனஸ் இதெல்லாம் சுத்தி என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா, ஸோ இந்த விச் மீன் இந்த வாட்டர் மாலிகுல் வந்து சரௌண்டிங்ஸ்ல இருக்குன்னு சொல்லி பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ இங்க பாருங்களேன், இப்போ இங்க நான் கரண்ட் சப்ளை கொடுக்குறேன். இப்போ நான் அதாவது விச் மீன் இங்க பேட்டரியில கனெக்ட் பண்ணிருக்கேன். இப்போ அயான்ஸ் என்ன ஆகும்? ஸோ Na பிளஸ் எந்த பக்கம் போகும்? வெதர் இட் இஸ் நெகட்டிவ் சைடு ஆர் பாசிட்டிவ் சைடு? ஹலோ, இப்போ கேக்குதா? Na பிளஸ் வந்து வாய்ஸ் கேட்கலையா? ஹலோ, இப்போ Na பிளஸ் Cl மைனஸ் அயான்ஸ் இருக்கு. இதான் எலக்ட்ரோட்ல கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு இதில் அதை வந்து பேட்டரியில கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ ஒரு பக்கம் நெகட்டிவும் ஒரு பக்கம் பாசிட்டிவும் இருக்கு. இப்போ Na பிளஸ் எந்த டைரக்ஷன்ல போகும், Cl மைனஸ் எந்த டைரக்ஷன்ல போகும்? ஹலோ, ஓகே, இங்க பாருங்க, நானே சொல்லிடுறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா Na பிளஸ் Cl மைனஸ் அயான்ஸ் இருக்கு இல்லையா, அஃப்கோர்ஸ் ஆப்போசிட் சார்ஜஸ் தான் போகும். சரிங்களா. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல Cl மைனஸ் வந்து எங்க போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பாசிட்டிவ் டைரக்ஷனை நோக்கியும், ஓகே, Na பிளஸ் எங்க போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நெகட்டிவ் டைரக்ஷனை நோக்கியும் போகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது நெகட்டிவ் சைடு. சரிங்களா, இது வந்து பாசிட்டிவ் சைட்ல போகும், சார்ஜஸ் ஆப்போசிட் சார்ஜஸ்ல போகும். ஸோ இப்படி போகும்போது ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸோட இனிஷியல்ல சொல்லியிருந்தேன், அதாவது எலக்ட்ரோலைட் இதுல வந்து பாத்தீங்கன்னா கண்டக்டிவிட்டிக்கு ரீசன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா the free of ions. ஓகே, இந்த free of ions, அத free ions அப்படின்னு சொல்றோம். சோ அப்போ இங்க பாருங்களேன், இந்த பேட்டரியில கனெக்ட் பண்ணும்போது இங்க Na பிளஸ் இருக்கு, இங்க Cl மைனஸ் அயான்ஸ் இருக்கு, ரைட்டா. சோ இப்போ இந்த வாட்டரோட லெவல் கம்மியா தான் இருக்கு. ஓகே, வாட்டரோட லெவல் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா லோவர் லெவல் வச்சிருக்கேன். சோ இப்படி இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா the distance between எதுக்கு நடுவுல அப்படின்னு பாத்தீங்கன்னா the distance between Na plus Cl minus இந்த ஆப்போசிட் அட்ராக்ஷன் இருக்குமா? ஓகே, ஸோ இப்போ லோவர் அயான்ஸ், அதாவது லோ வாட்டர் மாலிகுல் எடுத்து, அதாவது லோ வாட்டர் வச்சிருக்கேன். ஸோ அதுல சோடியம் குளோரைட் ஆட் பண்றேன் அப்படின்னும் போது ஸோ இது என்ன பண்ணும், Na பிளஸ் இந்த பக்கம் போக ட்ரை பண்ணும், Cl மைனஸ் இந்த பக்கம் போக ட்ரை பண்ணும். பட் இருந்தாலும் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய Na பிளஸ் Cl மைனஸ் இருக்கு அயான்ஸ் இருக்கு இல்லையா, இதோட எலக்ட்ரோஸ்டாட்டிக் இன்ட்ராக்ஷன் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணும், இதை வந்து போகாம கொஞ்சம் ரெசிஸ்ட் பண்ணும், ரைட்டா. ஸோ இந்த அதாவது Na பிளஸ் இங்க போகாம, அதாவது எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ இருக்கும், பட் ஆனா என்ன பண்ணும், இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் இன்ட்ராக்ஷன், அதாவது இந்த அயனிக் பாண்ட் இருக்கு இல்லையா, Na பிளஸ் Cl மைனஸ் அயான், இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை வந்து இந்த Na பிளஸ் ஃப்ரீயா மூவ் ஆகிறத வந்து ரெசிஸ்ட் பண்ணும் பிகாஸ் ஆஃப் இந்த அயனிக் பாண்ட். Na பிளஸ் Cl மைனஸ் அயான்ஸ் அயனிக் பாண்ட் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து when I'm using lower water level. ஓகேவா. ஸோ இப்போ சேம் கேஸ், இது ஒரு கேஸ் பா, இது ஃபர்ஸ்ட் கேஸ், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் கேஸ், நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இதே போல ஓகே, ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ல இது கேஸ் 2. இங்க பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து கேஸ் 2. இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ல இந்த வாட்டரோட லெவல் இருக்கு இல்லையா, I'm going to increase this water level. சரிங்களா. ஸோ இப்போ வாட்டரோட லெவல் இன்க்ரீஸ் பண்றேன். எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளோ அளவுக்கு இன்க்ரீஸ் பண்றேன். சரிங்களா. ஸோ இப்படி இன்க்ரீஸ் பண்ணும் போது லெட்ஸ் கன்சிடர், இதை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ சேம் கான்சென்ட்ரேஷன், சேம் அளவு, சேம் சோடியம் குளோரைட் லெவல் தான் எடுத்திருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே எவ்வளோ குவான்டிட்டி எடுத்திருக்கணும் அதே சேம் குவான்டிட்டி தான் இங்கே எடுத்திருக்கேன். இப்போ Na பிளஸ் Cl மைனஸ் அயான்ஸ். ஓகேவா. ஸோ இப்போ இங்கே பாருங்க, இப்போ Na பிளஸ் ஓகே, Cl மைனஸ் அண்ட் Cl மைனஸ் அண்ட் Cl மைனஸ். ஓகே, ஸோ இப்போ வாட்டரோட லெவலை நான் இன்க்ரீஸ் பண்றேன்.
வாட்டரோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணிட்டு எதுவுமே சேஞ்ச் பண்ணல. இப்போ இந்த கேஸ்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்டரோட லெவலை மட்டும் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இதுல வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்டரோட லெவலை மட்டும் தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் இந்த செகண்ட் கேஸ். சரிங்களா? ஓகே, அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் இதுல என்ன நடக்கும், சிஎல் மைனஸ் எங்க போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெகட்டிவ் டைரக்ஷன் அண்ட் சோடியம் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த ஆப்போசிட் டைரக்ஷன்ல நமக்கு போகும். ஓகேவா? பட் இப்போ என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இதோட டிஸ்டன்ஸ் என்ன இருக்கும், இன்க்ரீஸ் ஆயிரும். ரைட்டா? ஸோ இதோட டிஸ்டன்ஸ் வந்து பிகாஸ் ஆஃப் வாட்டரோட லெவல் வந்து என்ன பண்ணியிருக்கேன் நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த அயனிக் பாண்ட் இன்ட்ராக்ஷன் என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா குறைஞ்சிரும். ஓகே, பட் இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஹையர் ஸ்ட்ரென்த்ல இருக்கும். ஸோ அப்போ எலக்ட்ரானோட ஃப்ளோ எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும். பட் இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானோட ஃப்ளோ வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். ரைட்டா? ஸோ அதாவது அந்த அயான்ஸோட ஃப்ளோ டுவர்ட்ஸ் திஸ் ஆப்போசிட் அயான்ஸ் நோக்கி போகுது இல்லையா? ஸோ அதோட ஃப்ளோ எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். பட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் எது பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் திஸ் அயனிக் பாண்ட். ஓகேவா? ஸோ புரியுதாப்பா? புரியுதா? எனி டவுட் இதுல இருக்கா? இதுல யாருக்கா டவுட் இருக்கா? இதுல என்ன சொல்ல வரேன்னு புரியுதுங்களா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்களேன், தேர்ட் கேஸ் நான் எடுக்கிறேன். இப்போ இந்த கேஸ்ல உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலா புரியும். ஓகே, இப்போ இப்போ இந்த கேஸ்ல நான் வாட்டரோட லெவல்ல ஈவன் இன்க்ரீஸ் பண்றேன். இன்னும் மேல இன்னும் அதிகமா நான் இன்க்ரீஸ் பண்ணி வைக்கிறேன். வாட்டரோட லெவல்ல என்ன பண்றேன், இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி வைக்கிறேன் பாருங்க. ஓகே, அப்போ இங்க பாருங்க, ஒரு Na பிளஸ் அயான்ஸ் எங்க இருக்கும், இங்க இருக்கும். Cl மைனஸ் அயான்ஸ் இங்க இருக்கும். ஸோ Cl and Na. ஓகே, ஸோ Na இப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இந்த கேஸ்ல என்ன இருக்கும், இதோட என்னது அயனிக் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும், இன்னும் வீக் ஆயிடும். ரைட்டா? ஸோ இதோட அயனிக் ஸ்ட்ரென்த் இன்னும் வீக் ஆயிடும். அப்போ ஃப்ளோ எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமா இருக்கும். புரியுதா? ஸோ அப்போ ஃப்ளோ என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமா இருக்கும். ஸோ திஸ் இஸ் கேஸ் 1. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது கேஸ் 1, இது கேஸ் 2. இப்போ இதுல இருந்து நீங்க என்ன அப்சர்வ் பண்றீங்கப்பா? இப்போ நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுல இருந்து என்ன அப்சர்வ் பண்றீங்க, இது ஐடியா இருக்கா பாருங்க. வாட்டரோட லெவல் இன்க்ரீஸ் பண்றேன். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அதோட அயனிக் பாண்டோட ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அந்த ஃப்ளோ, அந்த அயான்ஸோட ஃப்ளோ வந்து அதிகமா இருக்கு. ஸோ இதனால நம்ம என்ன அப்சர்வ் பண்ணலாம் இந்த 3 ஸ்டடியில இருந்து? எனி ஐடியா? இப்ப நான் பேசுறது கேட்கலையோ? சார், டைல்யூஷன் அதிகமாகும்போது அயான்ஸோட இன்ட்ராக்ஷன் குறையுது, மூவ்மெண்ட்டும் அதிகமாகும், கண்டக்டிவிட்டியும் அதிகமாகும். எஸ், எக்ஸாக்ட்லி. ஸோ இதுல இருந்து அப்ப அதான் சொல்ல வரும். இப்போ கண்டக்டிவிட்டி அப்படின்றோம். ஓகேவா? ஸோ கண்டக்டிவிட்டி இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நான் இங்க பாருங்க, இந்த கிளாஸோட ஃபர்ஸ்ட்ல நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ எலக்ட்ரோலைட்டை பொறுத்த வரைக்கும் கண்டக்டிவிட்டி பிகாஸ் ஆஃப் ஃப்ரீ ஆஃப் அயான்ஸ். ரைட்டா? ஸோ அப்போ இங்க பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல when I am using low water level which mean the higher concentration. ஓகேவா? நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு சொல்றேன். ஸோ நமக்கு தெரியும் as a chemistry person நமக்கு டைலூஷன் என்ன, கான்சென்ட்ரேஷன் என்ன. டைலூஷன் சொல்யூஷன் கான்சென்ட்ரேஷன், அதான் அப்பான் கீப் ஆன் ஆடிங் வாட்டர் அப்படின்னும் போது டைலூட் ஆயிட்டே வந்துட்டு இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ இந்த கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன், இப்போ கேஸ் 1 வந்து கான்சென்ட்ரேட்டடாகவும் கேஸ் 3 வந்து பாத்தீங்கன்னா மோர் டைலூட்டட் சொல்யூஷனாகவும் எடுத்துக்கோங்க. இப்போ மோர் கான்சென்ட்ரேட் சொல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சேம் வால்யூம் ஆஃப் எல்லாத்துலயும் சேம் குவான்டிட்டி தான் நான் சோடியம் குளோரைட் ஆட் பண்ணிருக்கேன். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல when I'm using sodium chloride இந்த சேம் குவான்டிட்டி தான் யூஸ் பண்றேன். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கான்சென்ட்ரேஷன் ஹையர் கான்சென்ட்ரேஷன் விச் மீன் லோ வால்யூம் வாட்டரோட வால்யூம் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும் போது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளோ ஆஃப் அயான்ஸ் வந்து ரெசிஸ்ட் ஆகும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் அயனிக் பாண்ட். ஸோ அப்போ இந்த பிகாஸ் ஆஃப் அயனிக் ஸ்ட்ரென்த் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு இந்த கேஸ்ல. சோடியமுக்கும் குளோரைடுக்கும் உள்ள அயனிக் ஸ்ட்ரென்த் பிகாஸ் நியர்லி இருக்கும். when I'm keep on increasing the water level, அதாவது டைலூஷன் நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரேன் அப்படின்னும் போது ஸோ த அயனிக் ஸ்ட்ரென்த் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இட் வில் டிக்ரீசஸ். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சோடியம் அயான்ஸை
ஃப்ளோ, அதாவது சோடியம் அயன்ஸோட ஃப்ளோ ஃப்ரீ அதாவது ஃப்ரீ மூவ்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த Cl மைனஸ் அயானால ரெசிஸ்ட் பண்ண முடியாது. அதாவது அயான்ஸோட ஃப்ளோ வந்து இந்த இடத்துல அதிகமா இருக்கும். பிகாஸ் ஆஃப் திஸ் த கண்டக்டிவிட்டி எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் கேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்டிவிட்டி அதிகமா இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இதுல இருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் திஸ் from this is to this. இங்க பாருங்க. ஸோ இதுல இருந்து we can conclude that while dilution increases, okay, ஸோ இங்க பாருங்க, dilution increase ஆகுது. Okay, and dilution increases, okay, dilution increase ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் the distance between opposite, ஃபர்ஸ்ட் வந்து dilution increase பண்றோம். ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா the distance, okay, distance between, okay, distance between opposite charge என்னப்பா ஆகும்? டைலூஷன் இன்க்ரீஸ் பண்ணும்போது டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆப்போசிட் சார்ஜ் என்னப்பா ஆகும்? ஆப்போசிட் அயான் ஆர் சார்ஜ் இன்க்ரீசஸ். ஓகே, ஸோ இது இன்க்ரீஸ் ஆகிறதுனால என்ன நடக்கும்? நெக்ஸ்ட் திங், த அயான் கேன், ஓகே, ஸோ அயான்ஸ் கேன் மூவ், ஓகே, இது மூவ், சரிங்களா? இது MOV, மூவ் ஃப்ரீலி, ஓகே, மூவ் ஃப்ரீலி. இதனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா the conductivity, okay, so the conductivity will increases. conductivity என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ கிளியரா? ஸோ இங்க பாருங்க, நம்ம டைலூஷன் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆப்போசிட் அயான்ஸ், ஓகே, ஸோ அதோட டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ அயான்ஸ் என்ன ஆகும்? ஃப்ரீயா மூவ் ஆகும். ஸோ அதனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா த கண்டக்டிவிட்டி வில் இன்க்ரீசஸ். ஸோ அப்போ இதுல இருந்து என்ன கன்க்ளூட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம டைலூஷனை இன்க்ரீஸ் பண்ண அதோட கண்டக்டிவிட்டி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆப்போசிட் சார்ஜ் அயான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா மூவ் ஆகும். ஸோ இதை தான் வந்து பாத்தீங்கன்னா கோல்ட்ராஸ் லால எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ அட் இன்ஃபைனைட் டைலூஷன், சரிங்களா? ஸோ த கோல்ட்ராஸ் லா ஸ்டேட்ஸ் தட் அட் இன்ஃபைனைட் டைலூஷன் when dissociation is completed, அதாவது அந்த அயான்ஸ் வந்து Na பிளஸும் Cl மைனஸ் அயான்ஸும் கம்ப்ளீட் டிசோசியேஷன் ஆன பிறகு each ions makes definite contribution towards the equivalent conductance of electrolyte. ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா irrespective nature of the ion which is associate and the value equivalent conductance at infinite dilution அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1 minute நான் அதை எழுதுறேன். எழுதிட்டு நடக்குன்னா இது எப்படி பண்ணுறேன்? புரியுதாப்பா? இதுல இருக்க டவுட் இருக்கா? ஸோ இந்த நான் இப்போ சொல்ல வர கான்செப்ட்ஸ் என்னன்னு எனி டவுட் இதுல? நிறைய நல்ல டெக்ஸ்ட் மட்டும் எடுத்து
இப்போ பாருங்க, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஸோ திஸ் இஸ் கோல்ட்ராஸ் லா. என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்க. இங்க பாருங்கப்பா, கோல்ட்ராஸ் லால என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட் இன்ஃபினிட் டைலூஷன். நான் டயக்ராம் வந்து இந்த டயக்ராம் எடுத்துக்கிறேன். இங்க பாருங்க, இது வந்து இன்ஃபினிட் டைலூஷன், அதாவது எந்த அளவுக்கு மேக்ஸிமம் நம்ம டைலூட் பண்ண முடியுமோ அதை வந்து இன்ஃபினிட் டைலூஷன். டிசோசியேஷன் இஸ் கம்ப்ளீட். ஓகேவா? ஸோ இப்போ இன்ஃபினிட் டைலூஷன் பண்ணியாச்சு. ஸோ இந்த சோடியம் குளோரைட் அதிக லெவல் அட் கம்ப்ளீட் டிசோசியேஷன், அதாவது Na பிளஸும் Cl மைனஸும் கம்ப்ளீட்டா அயனைஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ அப்போ இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அட் கம்ப்ளீட் when dissociation is complete, each ions makes a definite contribution towards the equivalent conductance. அதாவது ஸோ அப்போ கம்ப்ளீட் அயனைஸ் ஆனதுக்கு அப்புறம் இது என்ன பண்ணும், டுவோர்ட்ஸ் திஸ் ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் நோக்கியும், ஸோ என்னது, ஸோ சோடியம் வந்து நெகட்டிவ் அயன்ஸ் நோக்கியும் அண்ட் Cl மைனஸ் அயன் பாசிட்டிவ் நோக்கியும் வரும். ஓகேவா? ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. At infinite dilution, when dissociation is complete, each ion makes a definite contribution towards the equivalent conductance of the electrolyte. இது வந்து பாத்தீங்கன்னா the irrespective of the nature of the ion. ஓகேவா? சோ இங்க பாருங்களேன், இதுல என்ன சொல்றாங்க, irrespective of the nature of the ion. இங்க பாருங்க, இந்த டேர்ம் பாருங்க, which is important. So irrespective of the nature of the ion with which is associated. ஓகேவா? இங்க பாருங்களேன், இப்போ இதோட இந்த கேஸ் 1 கேஸ் 3 எடுத்துக்கோங்க. இந்த கேஸ் 1ல வந்து பாத்தீங்கன்னா since it is in higher concentration, அதாவது கான்சென்ட்ரேட், அதாவது லோவர் வாட்டர் லெவல் இருக்கிறதுனால டைலூஷன் கம்மியா இருக்கு, கான்சென்ட்ரேட் சொல்யூஷன். சோ இப்போ இதோட கரண்ட் இருக்கு இல்லையா, அதாவது இதோட ஃப்ரீ மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து பாத்தீங்கன்னா which depends on இந்த சோடியமோட ஃப்ளோ மட்டும் இல்ல, இந்த Cl மைனஸோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு. பிகாஸ் இது என்ன இருக்கும், இதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அயனிக் ஸ்ட்ரென்த் அப்படியே இருக்கும், பிகாஸ் இட் இஸ் நாட் ஃபுல்லி டிசோசியேட்டட். பட் அட் இன்ஃபினிட் டைலூஷன் வந்து பாத்தீங்கன்னா இது என்ன ஆகுது, இந்த Cl மைனஸ், அதாவது இந்த Na பிளஸ் அயான்ஸ் இருக்கு இல்லையா, இதோட ஃப்ளோ வந்து பாத்தீங்கன்னா பிட்வீன் டுவர்ட்ஸ் த கண்டக்டிவிட்டி which is not அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் டு இந்த Cl மைனஸ் அயான். ஏன்னா இது கூட அசோசியேட் ஆயிருக்கு இல்லையா, அதாவது இது கூட அட்டாச் ஆயிருக்கக்கூடிய இந்த Cl மைனஸோட கான்ட்ரிபியூஷனை பொறுத்து இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. பட் இதுல Cl மைனஸோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும், பிகாஸ் ஆஃப் இந்த அயான்ஸோட டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கும், அயனிக் ஸ்ட்ரென்த் வந்து அப்படியே இருக்கும். அதாவது இந்த அயனிக் பாண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதோட ஸ்ட்ரென்த் அப்படியே இருக்கும். பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இது கம்ப்ளீட் அயனைஸ் ஆனதுனால இந்த Cl மைனஸோட அதாவது Cl மைனஸோட கான்ட்ரிபியூஷனை பொறுத்து இருக்காது இந்த Na பிளஸோட கண்டக்டிவிட்டி. irrespective of the which it is associated. ஓகேவா? அப்போ என்ன சொல்றாங்க, the value of equivalent conductance at infinite dilution for any electrolyte is sum of the contribution of the constituent ions, அதாவது cations ions பொறுத்து இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சோ இங்க பாருங்க, இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே கான்சன்ட்ரேட் சொல்யூஷனா இருந்துச்சுன்னா இதோட கண்டக்டிவிட்டி இருக்கு இல்லையா, which depends on, அதாவது இந்த ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் வந்து which depends on இந்த Cl ஓட கான்ட்ரிபியூஷன் இருக்கும். பட் அட் இன்ஃபினிட் டைலூஷன்ல கம்ப்ளீட் டிசோசியேஷன் நடந்ததுனால இதுல வந்து பாத்தீங்கன்னா இது எது கூட அசோசியேட் ஆயிருக்கோ, அதாவது Cl மைனஸ் அயன் எடுத்துக்கிறோம் சோடியம் சோடியம் குளோரைட்ல, அப்ப இதோட கான்ட்ரிபியூஷன் கிடையாது. அப்ப இதோட ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் எதை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா இட் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் சோடியம் பிளஸ் அயான்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. இது கிளியரா இருக்கா? இதுல யாருக்கா டவுட் இருக்காப்பா? இது புரியலன்னா ரொம்ப கஷ்டம். ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ அப்போ அட் இன்ஃபினிட் டைலூஷன்ல இருக்கும்போது இங்க பாருங்க, டைலூஷன் இன்க்ரீஸ் பண்ணும்போது டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆப்போசிட் அயான்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அயன் கேன் மூவ் ஃப்ரீலி, த கண்டக்டிவிட்டி இன்க்ரீசஸ். எதனால கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இது கூட அசோசியேட் ஆயிருக்கக்கூடிய அயான்ஸோட கான்ட்ரிபியூஷன் ஃபுல்லா நெக்லிஜிபிளா போயிடும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அதோட கண்டக்டிவிட்டி பியூர்லி டிபெண்ட்ஸ் ஆன் த கான்ஸ்டியூவன்ட் அயான்ஸ் அப்படின்னு. ஓகேவா? ஸோ அப்போ என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா
thus the one minute அதையும் எடுத்து புரியுதாப்பா? இதுல இருக்க டவுட் இருக்கா? இந்த கண்டக்டிவிட்டி அதாவது ஏன் அட் இன்ஃபினிட் டைலூஷன் வந்து கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு எனி டவுட் சொல்லுங்கப்பா. டவுட் எதுவும் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்களேன். thus we can state the conductivity of ions. நல்லா புரிஞ்சுக்கோங்க. thus we can state that the conductivity of an ions of electrolyte at infinite dilution. இதுதான்ப்பா important. at infinite dilution ல மட்டும்தான். okay, at infinite dilution is constant, is thus not depends on nature of coions. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டேர்ம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்களேன். இப்போ இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, ஸோ டஸ் நாட் டிபெண்ட் ஆன் நேச்சர் ஆஃப் கோஅயான்ஸ். அது என்ன கோஅயான்ஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க த சம் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் கான்ஸ்டியூவன்ஸ் அயான்ஸ். ஓகே, ஸோ இப்போ இங்க பாருங்க, இப்போ கேசிஎல் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றதுக்கு இங்க நான் கேசிஎல் சொல்யூஷன் எடுத்துக்கிறேன். கேசிஎல் சொல்யூஷன் இங்க வந்து பாத்தீங்கன்னா NaCl சொல்யூஷன். ஓகேவா? ஸோ கேசிஎல் சொல்யூஷன் இங்க NaCl சொல்யூஷன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அயான்ஸா இருக்கும்போது K பிளஸ் Cl மைனஸ் அயான்ஸ், Na பிளஸ் இது என்ன இருக்க போகுது, Cl மைனஸ் அயான்ஸா இருக்க போகுது. சரிங்களா? ஸோ இப்போ இதை நான் ஹையர் கான்சென்ட்ரேஷன் அதாவது லோயர் டைலூஷன் பண்றேன், அதாவது கான்சென்ட்ரேட் சொல்யூஷனா இருக்கும் போது இதோட கண்டக்டிவிட்டி எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்போ at concentrate solution concentration solution வந்து பாத்தீங்கன்னா இதோட கண்டக்டிவிட்டி ரெண்டுமே டிபெண்ட் பண்ணிருக்கும். K பிளஸ் அயான்ஸையும் Cl மைனஸ் அயான்ஸையும் டிபெண்ட் பண்ணிருக்கும். அதே போல Na பிளஸ் அயான்ஸையும் Cl மைனஸ் அயான்ஸையும் டிபெண்ட் பண்ணிருக்கும் at concentrated solution. ரைட்டா? பிகாஸ் the ionic charge ionic strength வந்து ionic bond strength அப்படியே இருக்கும். ஸோ அப்போ இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். பட் அட் இன்ஃபினைட் டைலூஷன் அதாவது ஃபுல்லா டிசோசியேட் ஆன பிறகு இன்ஃபினைட் டைலூஷன்ல இதோட கண்டக்டிவிட்டி ஸ்பெசிஃபிக்லி நான் வந்து Cl மைனஸ் அயான்ஸ்க்கு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. Cl மைனஸ் அயான்ஸோட கண்டக்டிவிட்டி பத்தி பேசுறோம் அப்படிங்கும்போது இதுல எதை பத்தி தான் டிபெண்ட் பண்ணிருக்கும் பாத்தீங்கன்னா, இது Cl மைனஸ் அயான்ஸையும் Cl மைனஸ் அயான்ஸ் தான் டிபெண்ட் பண்ணிருக்கும், நாட் டிபெண்ட் ஆன் K பிளஸ் NaCl மைனஸ் அயான்ஸ். ஓகே, K பிளஸ் டிபெண்ட் பண்ணி இருக்காது, இங்க வந்து NaCl டிபெண்ட் பண்ணி இருக்காது. இட் இஸ் பியூர்லி டிபெண்ட் ஆன் Cl மைனஸ் அயான்ஸ். அதான் கொடுத்துருக்காங்க, டஸ் நாட் டிபெண்ட் ஆன் நேச்சர் ஆஃப் கோஅயான்ஸ். அப்போ இந்த டிசோசியேஷன் இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, இது வந்து கான்ஸ்டன்ட் தான். இதோட டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா ஃபார் Cl மைனஸ் அயான்ஸ், இது வந்து கான்ஸ்டன்ட். சரிங்களா? ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அட் இன்ஃபினிட் டைலூஷன்ல இதோட கண்டக்டிவிட்டி பாத்தீங்கன்னா பியூர்லி டிபெண்ட்ஸ் ஆன் அந்த ரெஸ்பெக்டிவ் அயான்ஸை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணிருக்கும், கோ அயன்ஸ் கிடையாது. we can state that the conductivity of ions infinite dilution constant does not depend on nature of coions. இது புரியுதா? இதுல இருக்க டவுட் இருக்காப்பா? எனி டவுட் இதுல? இதுல என்ன சொல்ல வராங்க புரியுதா? ஸோ விச் மீன் இந்த ஃபார்முலா நம்ம எப்படி கன்க்ளூட் பண்ணலாம்னு பாருங்க. ஸோ இது ஆக்சுவலா இது எப்படி கன்க்ளூட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே, ஸோ லாம்டான்றது வந்து பாத்தீங்கன்னா லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி. சரிங்களா? ஸோ லாம்டா அட் இங்க பாருங்க இன்ஃபினிட் டைலூஷன். ஓகே, லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி அட் இன்ஃபினிட் டைலூஷன் ஆஃப் சோடியம் குளோரைட் இருக்கு இல்லையா, ஸோ விச் அதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா NaCl, அதாவது லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி, இதுவும் லாம்டா தான். ஓகே, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் NaCl சொல்லும் போது இந்த மாதிரி லாம்டா ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து இண்டிவிஜுவலாக கான்ஸ்டியூட் ஆயன்னு சொல்லும் போது, ஸோ லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி of Na plus, okay, plus at infinite dilution of Cl minus ions. Okay, இது தான்ப்பா ஃபார்முலா for limiting molar conductivity by using Volta's law. ஓகேவா? ஸோ இது வந்து எப்படி இருக்கும், லாம்டாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி. லிமிட்டிங் molar conductivity. Okay, so this is the formula.
ஓகே. ஸோ இந்த லாம்டான் இருக்கு. அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எப்போ அப்ளிகேபிள் பார்த்தீங்கன்னா அட் இன்ஃபினிட் டைல்யூஷன். இதை மறந்துடக்கூடாது. ஓகே, அட் இன்ஃபினைட் டைல்யூஷன். ஓகேவா? ஓகே, எனி டவுட் இதுல யாருக்காவது இருக்கா? இல்ல டவுட் இருக்காப்பா? ஹோல்டர்ஸ்லாம் இப்போ அந்த கேஸ்ல இருந்து ஏன் சொன்னேன்னு புரியுதா? ஓகே, ஸோ இஸ் தட் கிளியர்? ஓகே, ஸோ அப்போ இங்க பாருங்க, இதை பேஸ் பண்ணி லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஃபார் சம் மாலிகுல்ஸ்க்கு நான் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் NaCl ஆல்ரெடி எழுதியாச்சு, ரைட்டா? ஸோ இப்போ MgCl2. ஓகே, ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா limiting molar conductivity at infinite dilation of MgCl2 equal to lambda at infinite dilation of Mg2 plus, okay, அப்புறம் 2 lambda at infinite dilation of Cl minus Ix, limiting molar conductivity. ஓகே, ஸோ அதே போல் AlCl3க்கு வந்து பார்த்தீங்கன்னா infinite, so AlCl3 equal to என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா lambda molar conductivity of Al3 plus இந்த இடத்துல 3Cl minus. ஓகேவா? ஸோ அதே போல் இப்போ சோடியம் புரோமைன் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. சோடியம் புரோமைன் அதுக்கு என்ன வரும்? ஸோ லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் sodium bromide, okay, equal to limiting lambda of Na plus ions, okay, plus lambda infinite dilution M of Br minus ions. ஓகேவா? ஸோ இது கிளியரா? ஓகே, இந்த லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி எப்படி எழுதுறதுன்னு சொல்லிட்டு ஓகே, இதில் கிளியராக இருந்துக்கோங்கப்பா, இதில் தப்பு பண்ணிடாதீங்க. ஓகே, கிளியர்? ஓகே, ஸோ ஆக்சுவலாக இப்போ இதை பேஸ் பண்ணி நமக்கு கிராஃப் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த கண்டக்டிவிட்டி பேஸ் பண்ணி நமக்கு கிராஃப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கிராஃபை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான கான்செப்ட்ஸ் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஆஃப் ஹோல்டர்ஸ் லா. ஓகேவா? அப்ளிகேஷன் ஆஃப் ஹோல்டர்ஸ் லா, இதை 3 பேஸ் பண்ணி தான் ஆக்சுவலாக ஒரு 3 அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. இதுக்கு 3 பேஸ் பண்ணி தான் நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க எக்ஸாம்ஸ்ல. ஓகேவா? application of Holder's law. ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த 3 அப்ளிகேஷன் தான் நமக்கு எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. ஓகே, ஸோ த மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் வீக் எலக்ட்ரோலைட், மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப்
okay, molar conductivity of weak electrolyte. And second thing என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, so the equilibrium constant. Equilibrium constant, okay, so under molar conductivity, equilibrium constant and molar conductivity கேட்பாங்க அதோட ரிலேஷன்ஸ். equilibrium constant and molar conductivity. And third வந்து பாத்தீங்கன்னா degree of dissociation. Degree of dissociation. Degree of dissociation and molar conductivity. ஓகே, ஸோ இந்த 3 டைப்பை பேஸ் பண்ணி தான் நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இப்போ. ஓகேப்பா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிராஃப் மட்டும் கொடுத்துறேன். கிராஃப் மேபி சாட்டர்டே நாளைக்கு அவங்க கிளாஸ் எடுப்பாங்க ஸ்ரீமதி. இன்கேஸ் அவங்க எடுக்கல அப்படின்னா நாளைக்கு நான் கிளாஸ் எடுத்துறேன். ஓகே, நாளைக்கு முடிச்சிடலாம். அதர்வைஸ் சண்டே ஒரு 1 hour அந்த மாதிரி நான் கிளாஸ் எடுத்துறேன். சரிங்களா? ஓகேவா? ஓகே, ஸோ சண்டே கிளாஸ் வர முடியலப்பா, யாராவது வர முடியலன்னு இப்போயே சொல்லிடுங்க. ஓகே, சண்டே கிளாஸஸ் இருக்கும். அதாவது மேபி நாளைக்கு அவங்க எடுத்தாங்கன்னா நான் சண்டே எடுக்கிறேன். இன்கேஸ் அவங்க எடுக்கல அப்படின்ற பட்சத்தில் ஐ வில் டேக் சண்டே. சரியா? கிளியரா? ஸோ ஆக்சுவலாக இந்த கோல்ட்ராஷ் லாவை டிபெண்ட் பண்ணி கிராஃப் நமக்கு கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னு பாருங்களேன். ஸோ இதை நான் வந்து இப்படி எழுதுறேன். ஃபர்ஸ்ட் வந்து 2 கிராஃபை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ இங்க என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர். எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர், விச் மீன் வாட்டரோட லெவல் இன்க்ரீஸ் பண்ணனா டைலூஷன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மோலார் கண்டக்டிவிட்டி. இதெல்லாம் மோலார் கண்டக்டிவிட்டின்னு எப்படி ரெப்ரசென்ட் பண்றேன்? லாம்டா. லாம்டா அட் இன்ஃபினிட் டைலூஷன். இப்படியும் சம்டைம் எம்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க, இல்லை எம் இல்லாமலேயும் நமக்கு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இங்க பாருங்க, ஸோ இது வந்து மோலார் கண்டக்டிவிட்டி. ரைட்டா? இது வந்து சாரி, இங்க பாருங்க, லாம்டா நாட் போட்டாங்கன்னா இது மோலார் கண்டக்டிவிட்டி. லாம்டா நாட் எம் அப்படின்னு போட்டாங்கன்னா இது வந்து மோலார் கண்டக்டிவிட்டி. சரிங்களா? ஸோ இப்போ பாருங்களேன், இப்போ வாட்டர் இருக்கு, ரைட்? ஸோ இப்போ வாட்டர் இருக்கு. இப்போ வாட்டரோட லெவலுக்கு லோவர் கான்சென்ட்ரேஷன்ல இருக்கும்போது இது ஹேவ் சம் மோலார் கண்டக்டிவிட்டி இருக்கும். இப்போ கண்டக்டிவிட்டி அதுக்கு இருக்கும் ஆஸ் யூஷுவல். இப்போ அதை கான்சென்ட்ரேட் சொல்யூஷன்ல கண்டக்டிவிட்டி இருக்கும், பட் இன்ஃப்ளூயன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதோட இன்ஃப்ளூயன்ஸ் நமக்கு இருக்கும். இதோட அந்த கோ அயான்ஸ் அதோட இன்ஃப்ளூயன்ஸ் நமக்கு இருக்கும். ரைட்டா? ஸோ பட் இப்போ அட் இன்ஃபினிட் டைலூஷன், அதாவது கீப் ஆன் வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் பண்றேன், அதாவது டைலூட் லெவல் இன்க்ரீஸ் பண்றேன் அப்படின்னும் போது இப்போ இது வந்து என்ன எடுத்துக்கிறோம், இது வந்து நான் என்ன கன்சிடர் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த லெவல் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபினைட் டைலூஷன் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இது வந்து என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஃபினைட் டைலூஷன். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபினைட் டைலூஷன். அட் இன்ஃபினைட் டைலூஷன்ல எனக்கு கரண்ட் கிடைக்கும். ரைட்டா? ஸோ அதாவது மோலார் கண்டக்டிவிட்டி இருக்கும். ரைட்டா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இதை தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி. ரைட்டா? ஸோ இது என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறது தான் லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி, அதாவது லாம்டா இன்ஃபினைட் எம், இன்ஃபினைட் டைலூஷன்ல அதோட மோலார் கண்டக்டிவிட்டி எவ்வளோ அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ அப்போ இந்த இதை இருக்கு வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி. லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி. ஓகே, இந்த கிராஃப். ஸோ அப்போ நமக்கு பிளாட் எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா ஸோ லைக் திஸ். கரெக்டாக போட்டோன்னா ஸோ இப்படி வரும். ஓகே, ஸோ சம்திங் இப்படி வரும்.
அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கிராஃப் இப்படி போட்டிருக்கேன். ஓகே, ஸோ நமக்கு இப்படி கிராஃப் கிடைக்கும், ரைட்டா? ஸோ இதை ஸ்ட்ரைட் லைனுக்கு மாற்றும் போது இந்த கிராஃப் வந்து நம்ம ஸ்ட்ரைட் லைனுக்கு மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ விச் மீன் அந்த கிராஃப் நமக்கு எப்படி கொடுத்துருப்பாங்க? ஸ்ட்ரைட் லைன் கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் கோல்ட் ரஷ்லாம் இதை நான் இங்கே வச்சு ஓகே. ஸோ இது நான் உங்களுக்கு புரியுதா? டைலூஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. வேணா நான் எழுதிடுறேனே, டைலூஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ரைட் லைன் கிராஃபை நமக்கு எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதாவது சேம் நீங்கள் வந்து ஒய் ஆக்சிஸில் மோலார் கண்டக்டிவிட்டியும் ஒய் ஆக்சிஸில் சேம் தான். இங்கே என்ன எடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோலார் கண்டக்டிவிட்டி, அதாவது லாம்டா எம். ஓகே, லாம்டா எம். ஸோ இங்கே என்ன எடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த கான்சன்ட்ரேஷன். ஓகே, ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த கான்சன்ட்ரேஷன். கான்சன்ட்ரேஷன்னா ஒன்றும் கிடையாது. இங்கே பாருங்க, கான்சன்ட்ரேஷன் அதிகம்னா என்னது? வாட்டரோட லெவல் அதிகமாக இருக்கும். இங்கே வந்து கான்சன்ட்ரேட் அதிகமாக இருக்குன்னா வாட்டரோட லெவல் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இந்த பக்கம் என்னது? வாட்டர் அதிகமாக இருக்கும். இங்கே வந்து டைலூஷன். ஓகே, இது வந்து டைலூஷன், நல்லா புரிஞ்சுக்கோங்க, டைலூஷன். பிகாஸ் இங்கே என்ன பண்ணுவோம்? வாட்டர் வந்து ஆட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இது வந்து டைலூஷன் தான். ஸோ அப்போ இங்கே கரண்ட் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதாவது வீக், அதாவது இங்கே பாருங்க கரண்ட் நமக்கு இங்கே கிடைக்கும், இங்கே இருந்து. ஓகே, ஸோ இப்போ இங்கே இருந்து நமக்கு கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும், மோலார் கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும், ரைட்டா? ஓகே, ஸோ அப்போ இங்கே நமக்கு ஒரு ரீஜன்ல நமக்கு ஹையர் கண்டக்டிவிட்டி கிடைக்கும். ஸோ அந்த பிளாட்டை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இங்கே கிடைக்கிறது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி. ஓகே, லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி. இதை வந்து ஸ்ட்ரைட் லைன் கிராஃபாக கொடுத்துருப்பாங்க, அட் எம்னு சொன்ன கொடுத்தாங்க. சரி, திஸ் இஸ் ஃபார், நல்லா புரிஞ்சுக்கோங்க, திஸ் இஸ் ஃபார் எதுக்கு தான்? ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட், நாட் வீக் எலக்ட்ரோலைட். அது ஏன் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் கிளாஸ். சரிங்களா? ஆக்சுவலாக வீக் எலக்ட்ரோலைட்டுக்கு எப்படி கிராஃப் வரும்னு வச்சுக்கோங்களேன். வீக் எலக்ட்ரோலைட்டுக்கு நமக்கு கிராஃப் வந்து இப்படி வரும். ஒரு நிமிஷம், சாரி. சில வீக் எலக்ட்ரோலைட்டுக்கு நம்ம கிராஃப் எப்படி இருக்குன்னா, இப்படிதான் வரும். இது வந்து ஃபார் வீக் எலக்ட்ரோலைட். இது வந்து பாத்தீங்கன்னா அதாவது பேரலா போகும். லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டிக்கு இது வந்து என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா, வீக் எலக்ட்ரோலைட் பேரலா போறதுனால we cannot define the limiting molar conductivity for weak electrolyte. அதாவது ஏன் அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் வீக் எலக்ட்ரோலைட்னா என்னது? கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆகாது, அதுதானே? கரெக்டா? வீக் எலக்ட்ரோலைட் அப்படின்னு என்னது? கம்ப்ளீட்டா நமக்கு என்ன ஆகாது? டிசோசியேட் ஆகாது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டியை நம்மளால இந்த கிராஃப்ல இருந்து கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, வீக் எலக்ட்ரோலைட். ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா பை யூசிங் திஸ் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் நம்ம பாத்தீங்கன்னா வீக் எலக்ட்ரோலைட்டை லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டியை வச்சு லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டியை கண்டுபிடிக்கலாம். இதுதான் ஆக்சுவலா கோல்ட்ராஷ் லாவோட இந்த ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன். இங்க பாருங்க, அதான் கொடுத்துருக்காங்க பாருங்க, த மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் வீக் எலக்ட்ரோலைட். பிகாஸ் இது வந்து இதுக்கு பேரலா போகும். ஏன்னா வீக் எலக்ட்ரோலைட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகாது? கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆகாதுப்பா. அதனால வந்து பாத்தீங்கன்னா அதோட மோலார் கண்டக்டிவிட்டியை கண்டுபிடிக்க முடியாது. அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பை யூசிங் கோல்ட்ராஷ் லா இந்த ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டுக்கு நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்? வீக் எலக்ட்ரோலைட்டுக்கு அதோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டியை கண்டுபிடிப்போம். ஓகே, ஸோ இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன். சரிங்களா? ஓகே, கிளியராப்பா? இது வரைக்கும் கிளியரா? ஓகே,
இதை பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் அண்ட் இதோட ஒரு 2-3 அந்த அப்ளிகேஷன்ஸை பார்த்துட்டு நம்ம அப்புறம் ஒரு சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் இருக்கு அதையுமே பார்த்துட்டு கிளாஸை வைண்ட் அப் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அந்த சண்டே கிளாஸ் வச்சா வருவீங்களா? அந்த சேட்டை பார்க்கல. ஓகே, புவனேஸ்வரி செட் ஓகே, தேங்க்யூ. ஷாலினி ஓகே, தேங்க்யூ. அண்ட் ரிமைனிங் என்னப்பா, நீங்களா வருவீங்களா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல? வந்துடுவீங்களா? என்னப்பா ஏதாவது சொல்லுங்க, வரேன் வரல அப்படிங்கிறத சொல்லுங்க. அண்ட் இது வரைக்கும் நான் வந்து சென்ட் பண்ணிடுறேன். ஓகே, கிளாஸ் பிடிஎஃப் வந்து நான் வச்சிடுறேன். கிளியர்? ஓகே, கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம்ப்பா. டவுட் இருந்தா கேளுங்க. ஓகே ஓகே சொல்லுங்க, தேங்க்யூ. டவுட் இருந்தா கேளுங்க, அதர்வைஸ் வில் வைண்ட் அப் திஸ் கிளாஸ். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஸோ புரியுதாப்பா? புரியுதா? ஸோ எது டவுட் இருந்தா கேளுங்க. இந்த கிளாஸ் ஓகே தானே? புரியுதுல்ல உங்களுக்கு? அண்ட் இதை பேஸ் பண்ண ப்ராப்ளம் பார்க்கும்போது நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ரைட்டா? ஓகே ஓகேம்மா, ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ ரிஸ்வாமா. ஓகே, if you have doubt please stay here, otherwise we will wind up this class. முடிச்சிடலாம்ப்பா. சரிங்களா? கிளாஸ் டைமிங் லேட்டரா சொல்றேன், if சண்டே கிளாஸ் இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.